வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள், அதில் யார் வெற்றி பெறுவது உறுதி, இதை பற்றி தான் பேச போகிறோம். பாராளுமன்ற தேர்தல், இந்திய ஜனநாயகம் என்பது உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயகம். இதில் இந்தியா வேர்ல்டு லெவலில் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. தயவு செய்து உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், இல்லை வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், இல்லை ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாலும் கூட எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பது என்பது ரொம்ப அவசியம். நம்ம பாரத தேசத்துடைய இன்னைக்கு நிலைமை, we are the 4th largest economy. ஆனால் நான் ஒரு விஷயம் தகவல் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 1700, இப்போ நம்ம 2024 இருக்கோம். 1700 இயர்ஸில் இந்த நாட்டிலேருந்து உலகத்துடைய எக்கானமிக்கு 48%, ஒரே நாடு மொத்த உலகத்தில் பாதி எக்கானமியை அந்த செல்வ வளம் வெல்த் வச்சிருந்த நாடு எதுன்னு 1700 நம்ம பார்த்தோம்னா அது AD 1700 AD, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவோம். 1700 இயர்ஸில் பார்த்தோம்னா நம்ம தான் வணிகம் எல்லாத்தையும், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் துறையிலேருந்து ஆரம்பித்து பண்ட பாத்திரம் செய்கிறதுலேருந்து, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்லேருந்து, யூனிவர்சிட்டி வச்சதுலேருந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1 யாருன்னா நம்ம தான். இங்கே தங்கம், ஆபரணங்கள், வெள்ளி, மாணிக்கம் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நார்மலாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு நாடு வேர்ல்டுக்கு துணிமணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எப்பேற்பட்ட சாப்பாடு உணவு பழக்க முறையாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தலை சிறந்து விளங்கிய இந்த நாடு அங்கிருந்து இன்னைக்கு வேர்ல்டு ஜிடிபியில் ரொம்ப 139வது இண்டெக்ஸில் இருக்கோம்னா இதுக்கு என்ன காரணம்? படையெடுப்புகள் காரணம். இந்த படையெடுப்பு முதல்ல முகல்ஸு, அப்புறம் கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் பிரிட்டிஷர்ஸு, அப்புறம் போர்ச்சுகீஸு, அப்புறம் ஃப்ரெஞ்சு, இப்படி படையெடுத்து இந்த நாடு நூற்றுக்கணக்கான வருஷமாக சுரண்டப்பட்டு இன்றைக்கி நம்மெல்லாம் பல பேர் வாழ்க்கையில் ஏழைகளாக சர்வையை கூட பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாராளுமன்ற தேர்தல், நம்முடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய தலைவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தன்னை முன்னிறுத்தி வாக்கு கேட்குறாங்க. இந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமையை நம்ம யாருக்கு கொடுக்குறோம், யார் ஜெயிக்க போகிறாங்க, ஜாதக ரீதியாக இதை அணுக போகிறோம். இப்போ இதற்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பாராளுமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யாருன்னு. அந்த வீடியோ மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இப்போ ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ்லாம் வரவேற்பதனால இந்த வீடியோவை வெளியிடுறோம். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது யாருங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவருடைய ஜாதகம், நரேந்திர மோடிஜி அவருடைய ஜாதகம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர் தவிர யாரும் வர முடியாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கு நரேந்திர மோடிஜியுடைய உண்மையான ஜாதகம் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. விருச்சிகத்துக்கு ஏன் இவ்வளோ பவர்? விருச்சிகத்துக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்த போது, உலகெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த போது, விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய மனோகாரகன் நீச்சம் பெறக்கூடிய நேரத்தில் கோடான கோடி விருச்சிக ராசி அன்பர்கள் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அதே விருச்சிக ராசியில் பிறந்த ஒருத்தர் பிரதம மந்திரியாக உருவெடுக்கிறார். அசைக்க முடியாத உலக தலைவராக மாறுகிறார். இது ஜாதக ரீதியாக இதில் உள்ள விஷயங்கள் என்ன, அதை பற்றி பார்த்தோம்னாக்க, இந்த விருச்சிக ராசி மட்டும் இல்லை, அவர் விருச்சிக லக்னமும் கூட. விருச்சிகத்துக்கு அசைக்க முடியாத மனோதிடமும் தைரியமும் உண்டு. எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கும்போது, தற்சமயம் அவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று, செவ்வாய் பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்று வக்ரமடையாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா,
ருசக யோகம்னு சொல்றோம். பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல டாப் 5 யோகத்துல ஒரு யோகமான ருசக யோகம். ருசக யோகம்னா கமாண்டிங் பவர். செவ்வாய் இராணுவ தளபதி, படை தளபதி, ஒரு நிர்வாகத்தை நிர்வகிப்பது ராஜகிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானானவர் ருசக யோகத்தில் இப்பொழுது மோடிஜியுடைய ஜாதகத்தில் திசையை நடத்துகிறார். இந்த ருசக யோகத்தில் திசையை நடத்தும் போது உலகை வெல்வது எப்படி முடியும்? செவ்வாய் பகவானோட துணை இல்லாமல் முடியாது. சூரியன் செவ்வாய் ராஜகிரகங்கள். அப்ப திசையும் நடத்துறாரு. இப்போ அவருக்கு செவ்வாய் திசையில சனி புத்தியானது 24 ஏப்ரல் 2024 நடக்குது. அடுத்த ஆண்டு ஜூன் 2 வரைக்கும் செவ்வாய் திசையில சனி புத்தி நடக்குது. இப்ப செவ்வாய் திசையில சனி புத்திக்கு முன்னாடி குரு புத்தி. குரு புத்தி நடக்கும் போது நல்லா தானே இருக்கும். இப்ப சனி புத்தி ஆச்சு அப்படின்னா அவருடைய சுய ஜாதகத்துல புத்திநாதனான சனி பகவானை சமசப்தம பார்வையினால் அவருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார். புத்திநாதனை சுபத்துவப்படுத்துகிறார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர சனி இணைவை சுபத்துவப்படுத்துகிறார். சனி பகவானுக்கு 3, 7, 10ஆம் பார்வைகள் உண்டு. செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8ஆம் பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளினால் பதவியை பெறக்கூடிய, பதவிகளை தரக்கூடிய இடங்கள் சுபத்துவம் அடைந்து ஸ்ட்ராங் ஆகுது. இதற்கு மட்டுமில்லாம சந்திர மங்கள யோகத்தை லக்னத்திலேயே பெறுகிறார் மோடிஜி. எல்லாத்தை விட முக்கியமானது குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் இவருடைய விரயஸ்தானத்தை பார்த்து இவருக்கு எதுவும் இழப்பு வராததை தடுக்கிறார். இழப்பு வருவதுன்னா அதை தடுக்கிறார் குரு பகவான் ஸ்ட்ராங்கா. இதை எல்லாருக்கும் மேல ஃபெதர் இன் அ கேப் அப்படிங்கிற மாதிரி இவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சமசப்தம பார்வையினால் சூரியனுடன் தொடர்பு கொண்டு பதவியை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் இதோட கணக்கு. மோடிஜிக்கும் மற்ற தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது தனிப்பட்ட முறையில் நான் பேச விரும்பல. ஆனால் ஜாதக ரீதியாக இவருடைய லக்னத்திலிருந்து 11ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் நிதானம், அகட விகடம், உலக ஞானம், அனாலிட்டிக்கல் பிரெயின். ஒரு மனுஷனை இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர் பல யூனிவர்சிட்டிஸில் மிகப்பெரிய டிகிரிஸ் எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட அந்த அளவிற்கு மோடிஜி கல்வி கற்கவில்லை என்றாலும் கூட யார் ஸ்மார்ட்டோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, யார் ஹார்டோ அவங்க ஜெயிக்கிறது இல்லை இந்த உலகத்தில். அப்போ அந்த மோடிஜி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் லீடராக இருந்து உலக தலைவர்களை எல்லாம் கைப்பற்றி இந்தியாவை உலக வரைபடத்தில் நிறுத்தி இருக்கிறார். 2 முறை பாராளுமன்ற தேர்தலில் பேக் டு பேக் விக்டரிஸை சுவைத்துவிட்டு இன்று ஹேட்ரிக் அடிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அவருடைய ஜாதக பிரகாரம் எந்த விருப்பு வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு, இந்த ஜாதகம் தான் நமக்கு வேதம். இந்த ஜாதகத்தின் மூலியமாக நரேந்திர மோடிஜி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிசய வெற்றி பெற்று, கண்டிப்பாக உறுதியான வெற்றியை பெற்று தனிப்பெரும் பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்தே தீருவார் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.